உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். கடந்த செய்தியில் மனிதன் தனக்கு நன்மையான தீர்மானங்களை எடுக்கக்கூடிய திறமையுள்ளவனாக இருக்கிறான் என்று சில காரியங்களை பற்றி ஆரம்பித்தோம். மனுஷன் ஆவியாக இருக்கிறான், அவனுக்கு ஒரு ஆத்மா உண்டு. இந்த ஆவியாக இருக்கிற மனுஷனிடத்தில் மனசாட்சி இருக்கிறது, உள்ளுணர்வு இருக்கிறது, தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ளக்கூடிய திறமை இருக்கிறது. பிறகு அவனுடைய மனதில், அதாவது அவனுடைய ஆத்மாவில் அறிவுத்திறன் இருக்கிறது, உணர்ச்சி வசப்படக்கூடிய திறன் இருக்கிறது. பிறகு எது வேணும் வேண்டான்னு தீர்மானம் எடுக்கக்கூடிய திறமை அவனுக்குள்ளே இருக்கிறதுன்னு சொன்னோம். அந்த தீர்மானம் எடுக்கக்கூடிய திறமையை பற்றி தான் சில காரியங்களை கடந்த செய்தியில் பார்த்தோம். அது எப்படி பார்த்தோம்? நாம் எடுக்கிற தீர்மானத்தின்படி தான் நம்முடைய வாழ்க்கை அமையும். வேறு யாரோ நமக்காக தீர்மானம் எடுக்கிறது ஒன்று இருக்குது. எது? பெற்றோர் நாம் படித்து வரும்போது என்ன படிக்க வைக்கலாம், எது வரைக்கும் படிக்க வைக்கலாம் அப்படின்னு அவங்க அநேக காரியங்களில் தீர்மானிக்கிறாங்க. அந்த தீர்மானங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறது. பிறகு நீங்கள் ஸ்கூல் முடிக்கிற ஸ்டேஜ் வர்றப்ப நான் இதை படிக்கணும் அதை படிக்கணும் என்று சொல்லி நீங்கள் தீர்மானிக்கிறது, நீங்கள் தேடுகிறது, அதன்படி உங்களுடைய வாழ்க்கை அமைகிறது. ஸோ உங்களுடைய தீர்மானம் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை வராது. நீங்கள் குழந்தையாக இருக்கிறப்ப உங்களுக்காக கடவுளுடைய ஸ்தானத்தில் இருந்து இந்த பெற்றோர் உங்களை நல்லா வளர்க்கிறதுக்கு, நற்குணங்களோடு வளர்க்கிறதுக்கு அவங்க தங்களால் இயன்ற வரை செயல்பட்டார்கள். ஆனால் நீங்கள் வளர்ந்த பிறகு நீங்களே கடவுளுடைய சத்தத்தை கேட்டு நீங்கள் அதன்படி வாழும்படி உங்களுக்கு புத்தி சொல்லப்படுகிறது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் பார்ப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்புறம் கடவுள் சொல்கிறாரு, இயற்கையில் இருக்க சத்தம் மட்டும் இல்லை, நான் சொல்கிறத கவனி அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. நீதிமொழிகள் 4வது அதிகாரத்தில் ஆண்டவர் பேசுகிறாரு, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். ஆதலால் எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள், ஏனென்றால் அதற்குள்ளிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். கடவுள் பேசுகிறத கேட்டு மனசில் வச்சுக்க, இருதயத்தை காத்துக்க. இருதயத்தை கண்ட குப்பையும் இருதயத்தில் கொண்டு போய் பாடாத, இருதயம் சுத்தமாக இருக்கட்டும். அப்போ உள்ளுக்கேருந்து ஜீவ ஊற்று, கடவுள் பேசுகிறதெல்லாம் உனக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ கடவுள் பேசுகிறத கேட்டு அறிஞ்சாதானே அப்புறம் நமக்கு எது நல்லதுன்னு பார்த்து நம்ம ஒரு சரியான தீர்மானத்தை எடுக்க முடியும். இப்போ கடந்த செய்தியில் சொன்னேன், உண்மையாகவே சரியாக பெர்ஃபெக்டாக ஒரு மனுஷன், பூரணமான மனுஷன்னா அது யாருன்னு கேட்டால் இயேசு கிறிஸ்து ஒருத்தரே. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாமல் பிறந்தார், பாவம் இல்லாமல் வாழ்ந்து காட்டினார். பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே வாழ்ந்து, அவருடைய சித்தத்தின்படியே மனுக்குலத்தில் நம்ம எல்லாருக்காகவும் நம்முடைய பாவங்களை சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு, நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை அவர் சிலுவையிலே அதை சுமந்தார், அனுபவித்தார். அதுபடி பிதாவுடைய சித்தத்தை பூர்ணமாக நிறைவேற்றின இயேசு, அவர் தான் பூரண புருஷன். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், ஆனால் அவர் பாவம் செய்யாததுனால பிதாவாகிய தேவன் அவர் உயிரோட எழுப்பினார். இப்போக்கி இயேசு தேவனுடைய வலது பாரசத்தில் உன்னதங்களில் பரலோகத்தில் இருக்கிறாரு. நாமும் கூட தேவனுடைய சாயல் ரூபத்தில் தான் படைக்கப்பட்டோம்.
ஆனால் இடையில இந்த ஆதாம், முதல் மனுஷனாக ஆதாம் வந்து கிறுக்கு வாக்கில் பிசாசு கட்சியில் சேர்ந்துட்டான். இப்போ பிசாசுடைய புத்தி மனுஷனுக்குள்ளே நிறையா இருக்குது. அதனால தான் திருட்டு, பொய், களவு, ஏமாத்து, லஞ்சம், ஊழல், பாலியல் பலாத்காரங்கள், கொலைகள், கொள்ளைகள் அவ்வளவும் வருது. அந்த ஆதாம் ஒருத்தையும் பாவம் செய்ய கடைசிக்கு எல்லாம் அவன் பிள்ளை எல்லா தலைமுறை தோறும் வந்துருச்சு. இன்றைக்கி நம்ம நிலைமை எப்படி இருக்குது? ஆனால் எல்லா மனுஷருக்கும் ஆண்டவர் இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறாரு. நீ என்கிட்ட வருவியா? நான் சொல்கிறத கேட்பியா? நான் மறுபடியும் ஆதாமை கூட நல்ல நிலைமை கொண்டு போகிறேன். ஆதாம் இருந்த நிலைமையோட உன்னை அதிக மேன்மையான நிலைமை கொண்டு போகிறேன் அப்படின்னு கடவுள் பேசுகிறாரு. மனதுக்குள்ளே பேசுகிறாரு, உள்ளுணர்வில் பேசுகிறாரு, மனசாட்சியில் பேசுகிறாரு, உள்ளுணர்வில் பேசுகிறாரு, நம்முடைய ஆவிக்குரிய அறிவில் பேசுகிறாரு. ஆவி மண்டலத்தில் என்ன நடக்குதுன்னு கவனித்து பாருங்கிறாரு. மந்திரவாதிகள்லாம் சில தீய ஆவிகளை கையில் வச்சுக்கிட்டு ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் நீங்கள் சுத்த இருதயம் உள்ளவர்கள் கடவுளையே பார்க்கலான்றாரு. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கடவுளை பார்க்கலாம், அவர் பேசுகிறத கேட்கலாம். மனசில் மனசாட்சி, உள்ளுணர்வு, இதை காட்டிலும் ஒரு வெளிப்பாடு. தேவன் அநேக காரியங்களை வெளிப்பாடாக சொல்கிறாரு. இப்போ நீங்கள் கனவு காண்றீங்க, இந்த கண்ணாலையா பார்த்தீங்க. ஆனால் இந்த கண்ணால் பார்க்காம நீங்கள் அநேக காரியங்களை கனவுல பார்க்குறீங்க. கனவுல யாரோ பேசுனதெல்லாம் கேட்டு அந்த காது இல்லை, அந்த மனதில் இருக்கக்கூடிய காது, மனக்கண்கள், மனதில் இருக்கக்கூடிய காதுகள் அதெல்லாம் வேலை பார்த்து அங்கே கனவுல என்ன வந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்லிடுச்சு. அந்த கனவுல கடவுள் பேசுகிறது வரும், பிசாசு பேசுகிறது வரும். நம்முடைய உபத்திரவத்தில் வேதனையில்லாத சில காரியங்களும் கூட கனவுகளாக வரலாம். ஆனால் கடவுள் பேசுகிறப்ப நம்முடைய கடவுள் ஆவியாக இருக்கிறார், நம்ம ஆவியாக இருக்கிறோம். அப்போ ஆவியோட கான்டாக்ட் பண்ணும். அப்போ ஆவிக்குள்ளே தான், மனதுக்குள்ளே, இருதயத்துக்குள்ளே ஒரு வெளிப்பாடு வரும். அங்கேருந்து தான் நமக்கு ஜீவ ஊற்று, நன்மையான ஆசீர்வாதங்கள் வருது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நம்ம அந்த தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்தால் நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான சரியான தீர்மானத்தை எடுப்பீங்க. அதைத்தான் கடந்த செய்தியில் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ அதில் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா கவனிக்கலாம். இந்த சுயாதீனம், ஃப்ரீவில். சுயாதீனம்னா என்ன? நான் என் இஷ்டப்படி நான் வாழ்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது. நான் நினச்சா இந்த மாதிரி பாசு வேலையாக இருக்கலாம், இல்லை நான் நினச்சா ஒரு பிஸ்னஸ் தொடங்கலாம், நான் நினச்சா ஒரு நிலத்தை வாங்கி போட்டு நம்ம நல்ல விவசாயியாக இருக்கலாம், அப்படி சொல்லலாம். இப்படி அநேக வழிகள் இருக்கிறது வாழ்வதற்கு, நமக்கு பிடித்த வழிகள். இப்போ நான் கவர்மெண்ட் காலேஜஸில் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு வேண்டாம் அப்படி நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். பார்த்தீங்களா? ஏன்? அந்த வேலையை செய்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அந்த வேலை கிடைக்கலன்றவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனால் இந்த ஆண்டவருடைய வேலையை செய்கிறதுக்கு கடவுள் யாருன்னு, எப்படி கடவுளுடைய பிள்ளை ஆகிறதுன்னு, நம்ம வாழ்க்கையின் முடிவில் எப்படி பரலோகம் போகிறதுன்னு இதை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால் அதை சரியாக சொல்லணும். நமக்கு இந்த விவரம் தெரியுது, இப்போ நம்ம இந்த வேலையை விட்டு அந்த வேலைக்கு போனால் நல்லது அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுத்தேன். பார்த்தீங்களா? அந்த தீர்மானம் என்னை அந்த வேலையிலேருந்து இந்த வேலையில் கொண்டு வந்து வச்சுருக்கு. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா என்ன பேசிக்கிட்டு இருக்கிறேன்? இந்த பூமிக்குரிய வாழ்க்கை இருக்கிறது. இங்கே 2 விதமான தீர்மானங்கள் எடுக்கலாம். நீங்கள் கடவுள் சொல்கிற மாதிரி நல்ல தீர்மானங்கள் எடுத்தால் நீங்கள் நல்லா வாழ்ந்து கடைசியில் பரலோகம் போவீங்க. நீங்கள் கடவுள் சொல்கிறத கவனிக்காமல் வேறு இந்த உலகத்தில் அவன் சொன்னான்னு உலகத்தார் சொல்கிறதே கேட்டு, இயற்கையில் இருக்கிறதே பார்த்து, ஆவி மண்டலத்தில் கடவுள் இருக்கிறதுன்னு தெரியாது, பிசாசு இருக்கிறதுன்னு தெரியாது, நான் பாட்டுக்கு இதே பார்த்துக்கிட்டு இருந்தேங்கன்னா கல்லறைக்கு போயிடுவீங்க. கல்லறைக்கு போகிறப்ப அப்புறம் ஆவி நரகத்துக்கு போயிடும். சரீரம் மண்ணில் கல்லறைக்கு போயிடும். ஆவி அதுக்கு சாவு கிடையாது. அது நியாயத்தீர்ப்புக்கு போய் இந்த பூமியில் இருக்கிற காலங்களில் நம்ம ஒழுங்காக வாழாததுனால, சரியான தீர்மானம் எடுக்காததுனால, சரியான தீர்மானம் எடுத்தால் தானே சரியான வாழ்க்கை. அப்போ இது கடவுள் இருக்கிறதே கவனிக்காமல், கடவுள் சட்டம் பண்ணாமல், அவர் கூப்பிட்டா கூட முடியாது அப்படின்னு அப்படி வாழ்ந்துட்டு போனால் நரகம்தான் வரும். இதை சொல்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா கடவுள் பேசுகிறாரா? சரி, உங்களுக்கு சிலர் கேள்வி கூட வரலாம், ஏதா கடவுள் பேசுகிறாரா அப்படின்னு தான் நான் காட்டுறேன். அவர் பேசுகிறாருன்னு, எப்படி பேசுகிறாருன்னு நான் உங்ககிட்ட ஒரு சில வரி அவர் பேசுகிறத வாசிக்கிறேன். நான் பைபிளில் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் முதல் அதிகாரத்தில்
20வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அவர் எப்படி கூப்பிட்றாராம், எப்படி பேசுகிறாராம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஞானமானது, ஞானம்னு என்ன? கடவுளே பேசுகிற வார்த்தை. இந்த உலகத்தில் ஞானம்ங்கிறது என்னது? கடவுள் பேசுகிறது தான் மாறாதது, தவறாதது, அதுதான் நமக்கு நல்லதாக இருக்கும். உலக ஞானம்னு ஒன்று இருக்குது, அது பொல்லாதது, கெட்டது, வாழ்க்கையில் மனுஷனை நாசமாக்குது. ஆனால் உண்மையான ஞானம்ங்கிறது கடவுள் கொடுக்குற வார்த்தை, அதுதான் நமக்கு நல்லது. அதில் எழுதியிருக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம். கடவுளுக்கு பயந்து ஒழுங்காக இருக்க தீர்மானித்தாதான் கடவுளுடைய ஞானம் வரும் அப்படி சொல்லிட்டு, ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது, அது சந்தடியுள்ள தெருக்களிலும் ஒளிமுக வாசலிலும் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தையை வசனித்து சொல்லுகிறது. அதான் உலகமெல்லாம் கடவுள் பேசுகிறாராம், எல்லாத்துக்கிட்டையும் பேசுகிறாராம். பேதைகளே, நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிறைய பேர் பேதையாக இருந்தால் போதும் விட்டுறாங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, அது பெரிய பெருமை. இது இருக்குது இப்படி இருக்குதுன்னு நம்ம சொல்ல ஆரம்பித்தா எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. பேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும். நிந்தனைக்காரனை கெட்ட வார்த்தை பேசி வஞ்சிக்கிட்டே இருப்பேன், 4 பேரை கோட்டா பண்ணிக்கிட்டே இருப்பேன், கேலி பண்ணிக்கிட்டே இருப்பேன். நிந்தனைக்காரரே, நீங்கள் மற்றவர்களை நிந்திக்கிறதிலே பிரியப்படுகிறதும். மதியினரே, அது மதிகெட்டவன், கடவுள் இல்லைன்னு மதிகெட்டவன் தன்னுடைய இருதயத்தில் சொல்லிக்கிறானா. அப்போ மதிகெட்டவன், மதியினரே, நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எது வரைக்கும் இருக்கும்? கடவுள் கூப்பிட்டு பேசுகிறேங்கிறாரு, அது எனக்கு வேண்டான்னு வேறு காரியங்களில் போகிறான். அப்போ ஞானத்தை வெறுப்பதும் எது வரைக்கும் இருக்கும்? எவ்வளோ நாளைக்கு அப்படி ஓடுவேன் அப்படி ஆண்டவர் கேட்குறாரு. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். கடிந்து கொள்ளுதல்னா டோஸ். இதோ என் ஆவியை உங்களுக்கு அருள்வேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நீ கவனிச்சேன்னா என்னுடைய ஆவியை, பரிசுத்த ஆவியை உனக்கு கொடுப்பேன், என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன். அப்போ இந்த உலகத்தில் நமக்கு தெரியும், பரிசுத்த ஆவி கூட்டம்னு ஒன்று இருக்கிறத நீங்கள் எல்லாம் கேட்டிருக்கீங்க. அப்புறம் மீதியெல்லாம் என்ன ஆவி? அசுத்த ஆவி. இந்த மந்திரவாதிகள் வச்சுருக்கானே, அசுத்த ஆவி, கெட்ட ஆவி, தீ ஆவிகள். அது 4 பேர்த்தோட ஏவி விடுவேன், அது குடும்பத்தை நாசமாகிக்கிட்டு இருக்கும், ஆட்களை கெடுத்துக்கிட்டு இருக்கும், புத்தியை கெடுத்துக்கிட்டு இருக்கும், லூஸ் ஆகிக்கிட்டு இருப்பாங்க. என் வார்த்தைகளை உங்களுக்கு தருவேங்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்களா? நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. ஏய் தம்பி தம்பி தம்பின்னு கையை நீட்டுறாராம், இவன் நாட்டுக்கு எங்கேயோ போயிட்டே இருக்கானா. என் ஆலோசனையெல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள், ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் ஆஹாஹா என்று சொல்லி நகைப்பேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போதும், ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும், நெருக்கமும் இடுக்கன்னு உங்கள் மேல் வரும்போதும் நானும் ஆஹாஹா வந்துச்சா, ஏன்டா நான் கூப்பிட்டப்பெல்லாம் வரல, இப்போ மாட்டிக்கிட்டியா அப்படி நானும் சிரிப்பேங்கிறாரு. அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், பிரச்சனை ஒரு பாடு கூப்பிடுவாங்களாம். நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன், பதில் சொல்ல மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். ஏன்னா பிரச்சனை ஒரு பாடு தான் விடியா கடவுளே அப்படின்றாங்க. அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். என் ஆலோசனை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளிலே திருப்தியாவார்கள். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். நிர்விசாரணம் எதை பற்றி கவலை எல்லாம் போய்கிட்டே இருக்கிறது. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். அப்போ கடவுள் கூப்பிடுறேன், பேசுகிறேன், கையை நோட்டுறேன், ஏன் வாடான்னு சொல்கிறேன், வரமாட்டேங்கிறேன், நான் சொல்கிறத கவனிக்க மாட்டேங்கிறேன், ஞானம் எனக்கு வேண்டாங்கிறான், இந்த உலக காரியங்களே போதுங்கிறான் அப்படின்னு அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறார். நம்ம நாட்டில் கேட்டால் கடவுள் இருக்கிறாரா காட்டுங்கிறான் ஒரு கூட்டம். அப்படி இருந்தால் என்ன பேசுகிறாருங்கிறேன். மனதுக்குள்ளே நான் தான் அந்த ஆரம்பத்தில் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், மனம் மனசாட்சி, உள்ளுணர்வு, அங்கே அறிவு, தேவனை அறிகிற அறிவு, ஆவிக்குரிய அறிவு, இயற்கை அறிவு, இந்த உணர்ச்சி வசப்படுதல்,
எத்தனை விதமான சந்தோஷங்கள் உண்டு, துக்கங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, வருத்தங்கள் உண்டு, எரிச்சல் உண்டு, கோபம் உண்டு, அவனை கொன்றுவேன்னு வெறி, அதெல்லாம் இருக்க. அதெல்லாம் மனுஷனுடைய மனதில் தானே இருக்குது. ஆனால் இதெல்லாம் நமக்கு கெட்ட காரியங்களை நமக்கு வேண்டாம். கடவுள் நமக்கு பேசுகிறத கேட்டு நல்லா வாழணும். நல்ல தீர்மானங்கள். இன்றைக்கி அநேகர் பாருங்கள், சாந்த சொரூபி போல் நல்லாவே இருப்பாங்க. உலகமே தலைகளை விழுந்தால் கூட அதை பற்றி கவலைப்படாமல் இருப்பாங்க. ஏன்னா இவங்க கடவுளை நம்பியிருப்பாங்க, நமக்கு கடவுள் இருக்கிறார் போதும்னு. அதுபோல் இன்றைக்கு நாம் உண்மையிலே வானத்தையும் பூமியும் படைத்த நம்முடைய தேவனாய கர்த்தர், அவர் நமக்காக நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய அனுப்பினார் அந்த இயேசு கிறிஸ்து. அவரை கவனித்து அவர் என்ன பேசுகிறாருன்னு கவனித்து அவருடைய வழியில் நடந்து அவருக்கு ஏற்றபடி அவர் சொல்லுகிறது போல் நீங்கள் சரியான தீர்மானங்களை எடுக்கும்போது நன்றாக வாழ்வீர்கள். இப்போ பெற்றோர்கள் பிள்ளைகளோட நன்மைக்காக தான் சொல்கிறாங்க, ஒழுங்காரு, சேட்டை பண்ணாத, அடங்காமல் இப்படி ஊர் சுற்றாத, கெட்ட நண்பர்கள் வேண்டாம், படிக்கிறத ஒழுங்காக படி, அப்புறம் பின்னாடி நல்ல வேலைக்கு போகலாம், நல்லா சம்பாதிக்கலாம், நல்ல குடும்பம் ஏற்படும் உனக்கு, அப்படியெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் சொன்னடி கேட்காத கிரிக்கெட் விளையாண்டுட்டு ஓடி போகிற பிள்ளைகள் இருக்குதான்னு சரி, சாராயம் போடுற ஸ்கூல் பையெல்லாம் இருக்கானுங்க, கஞ்சாவே ஸ்கூல்லாம் வருதான். இது என்னங்க சொல்கிறது? அப்போ நான் வாழ்க்கையை அனுபவிக்கிறேன்ட்டு போனால் அப்புறமேலு அப்படி ஆளுங்க நிறைய பேர் தெருவில் விழுந்து கிடப்பான் குடிச்சுவிட்டு. அப்போ நல்ல வாழ்க்கை ஒன்று இருக்க தான் செய்யுது. அதுக்கு நல்ல அறிவு வேணும், நல்ல தீர்மானம் எடுக்கணும். இங்கே ஆண்டவர் பேசுகிறாரு, நம்மகிட்ட பேசுகிறாரு, நம்முடைய மனசாட்சியில் பேசுகிறாரு, உள்ளுணர்வில் பேசுகிறாரு, நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து விடுறாரு. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் பார்ப்பாங்கன்னு எழுதியிருக்கு. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், கடவுளை பார்க்கவே முடியாது, ஒத்தடியாக அடிச்சுட்டு போயிடுவான். ஏன்னா இருதயம் இங்கே இல்லை, இருதயம் வேறு எங்கேயோ உலக ஆசாபாசங்கள், இன்பங்கள் அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. தற்காலிக இன்பங்கள், அந்த பாவ சந்தோஷங்கள். பாவம் செஞ்சால் இனிக்கும், தண்ணி கூட திருடி குடித்தா இனிக்குமா, திருட்டு தண்ணீர் தித்திக்கும்னு எழுதியிருக்கு. அப்போ அந்த மாதிரி அந்த கெட்ட தீர்மானங்களை ஏன் எடுக்கிறான்? அது நல்லதுன்னு அவன் நினைக்கிறான். ஆனால் நல்லதுன்னு ஒன்று கடவுள் சொல்கிறாரு, இது ஏன் கூட வா, இதான் நல்லதுன்னு. இதெல்லாம் மனசாட்சிக்குள்ளே உங்களுக்குள்ளே தெரியதானே செய்யுது. நான் ஏதோ எங்கேயோ இருக்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கலாம், பைபிளில் இருக்கிறத நான் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் எல்லாம் உங்களுடைய மனசாட்சிக்குள்ளே, உங்களுடைய மனதுக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு தெரியாத விஷயங்களை பேசலை. ஏற்கனவே கடவுள் உங்கள் இருதயத்தில் பேசி மும்பிட்டு விவரத்தை உள்ளுக்க வச்சுருக்கிறாரு. அதை நான் சொல்லும்போது ஆமாம் அப்படின்னுவீங்க. ஆக இவ்வளவு விவரங்களும் உங்கள்கிட்ட இருக்க தானே செய்யுது. நம்ம பாவம் செய்யக்கூடாது, பாவம் செஞ்சால் நம்ம கடவுளுக்கு பிரியமாக இருக்க மாட்டோம் அப்படின்னு நான் சொன்னால் ஆமாம் அப்படிங்கிறீங்க. ஏன்? அந்த விவரம் ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்குது, இருதயத்துக்குள்ளே இருக்குது. அந்த விவரத்தை நான் கிண்டி விட பார்க்குறோம், அவ்வளோதான். நீங்கள் கிண்டி விட்டாக்க நீங்கள் கடவுளை அறிகிற அறிவில் சரியான தீர்மானத்தை எடுப்பீங்க. தீர்மானம் எடுக்கிறது, இந்த தேவன் மனுஷனை உண்டாக்குறப்ப சுயாதீனமாக தீர்மானம் எடுக்கக்கூடிய திறமையோடு உண்டாக்குனாராம். நீ கெமிஸ்ட்ரி படிக்கணுமா, ஃபிசிக்ஸ் படிக்கணுமா, மேத்ஸ் படிக்கணுமா, எக்கனாமிக்ஸ் படிக்கணுமா, உன் விருப்பம். இல்லை ஒன்றும் படிக்காமல் ஊர் சுற்றணுமா, கஞ்சா விற்று பிழைக்கிறதா. நீ பாருங்க எவ்வளவு பொல்லாத தீமையான இந்த விஷச்சாராயத்தை குடிச்சுவிட்டு சாகுறாங்க. அரசாங்கத்தில் சொன்னாங்களா விஷச்சாராயம் குடின்னு? இல்லை பொதுமக்கள் யாராவது சொன்னாங்களா விஷச்சாராயம் குடிக்கணும்னு? ஆனால் எப்படி ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க? அதை குடித்தா பரலோகத்துக்கு போன மாதிரி இருக்குதான். பரலோகம் போகிற மாதிரி தான், பரலோகம் கிடையாது. அப்போ இவ்வளவு நன்மை இருக்கிறது, தீமை இருக்கிறது. இந்த பக்கம் ஜீவன் இருக்கிறது, இங்கிட்ட மரணம் இருக்கிறது. இந்த பக்கம் ஆசீர்வாதம் இருக்குது, இந்த பக்கம் சாபம் இருக்குது. எது வேணும் தீர்மானத்தை நீ எடுங்கிறாரு. இதோ உனக்கு முன்னாடி நன்மையும் தீமையும், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும், ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்னாடி வச்சுருக்கேன். நான் உனக்கு முன்னாடி இதெல்லாம் வச்சுருக்கேங்கிறதுக்கு வானம் பூமி தான் சாட்சி அப்படின்னு பைபிளில் எழுதியிருக்கு. நான் உனக்கு முன்னாடி வச்சுருக்கேன். ஆனாலும் புத்தி சொல்கிறேன், நீ பிழைத்திருக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொள், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள், நன்மையை தெரிந்து கொள் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே யாருக்கு தெரியலை? எல்லாம் தெரிகிறது.
ஆனால் இவங்க விரும்பித்தான் தப்பான காரியங்களுக்கு போகிறாங்க. தெரியாமல் செஞ்சுட்டேங்க, தெரியாமல் ஒருத்தர் ஒரு காரியமும் செய்யலை, தெரிஞ்சு தான் செய்கிறாங்க. ஏன்னா அந்த அறிவு வேணால் அந்த அறிவை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். கடவுளான எல்லா விவரத்தையும் இப்போ நான் சொல்கிறேன்னே எல்லாம் உங்களுக்கு தெரியாதையாக பேசுகிறேன், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதை பேசிகிட்டு இருக்கிறேன். உலகத்தில் நன்மை இருக்குது, தீமை இருக்குது, ஜீவன் இருக்குது, மரணம் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது, சாபமும் இருக்குது. இப்போ நமக்கு என்ன வேணும்? கடவுள் வேணுமா, பிசாசு வேணுமா, பரிசுத்தம் வேணுமா, பாவம் வேணுமா? இதை தீர்மானிக்கிறது நம்மங்க. தீர்மானம் இங்கே தான் இந்த மனுஷன் தீர்மானம் எடுக்கக்கூடிய காரியம். இதுக்காக கடவுள் தீர்மானிக்க மாட்டார், இதுக்காக பிசாசு தீர்மானிக்க முடியாது. உன்னை நரகம் கொண்டு போய் சேர்க்குறேன் பாரு அப்படின்னு பிசாசு தீர்மானிக்க முடியாது. கடவுள் நீ என்ன சேட்டை பண்ணாலும் உன்னை பிடிச்சி காதை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் பரலோகத்தில் விட்டுருவேனாக்கும் அப்படின்னு அப்படியே அவர் தீர்மானம் பண்ண முடியாது. தீர்மானம் எடுக்கக்கூடிய திறமையை உங்கள்கிட்ட தான் கொடுத்துருக்கிறார். அவரவர் தீர்மானம் எடுக்கக்கூடிய திறமை இருக்கிறது. அந்த திறமையின்படி நீங்கள் சரியான தீர்மானத்தை எடுங்க. இவங்க சொல்கிறத கேட்குறதா, இவங்க சொல்கிறத கேட்குறதா, அதையும் நீங்கள் தான் தீர்மானிக்கணும். எது நல்லது கெட்டது நீங்கள் தான் தீர்மானிக்கணும். வருங்காலத்தில் சமாதானம் எது, இல்லை ஏதாவது ஏட்டிப்படியாக செஞ்சுவிட்டு ஜெயிலுக்கு போகிறது எது, அது நமக்கு தெரியுது. நீங்கள் தான் சரியான தீர்மானத்தை எடுக்கணும். கெட்ட நண்பர்களோட சேரக்கூடாதுங்கிறது நீங்கள் எடுக்கிற தீர்மானம். நல்ல நண்பர்கள் இருந்தால் அது நல்லதுன்னு நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானம். ஒழுங்காக படித்தா நமக்கு நல்லது, நீங்கள் எடுக்கிற தீர்மானம். இல்லை படிக்காமல் ஊர் சுற்றினா அவனா ஊர் சுற்றுறவெல்லாம் செத்தா போயிட்டான் அப்படின்னு நம்மளும் போய் ஊர் சுற்றலான்னு போகிறது, அது உங்களுடைய தீர்மானம். ஆக எல்லாவற்றிலும் நீங்கள் தீர்மானம் எடுக்கக்கூடிய திறமையை உங்களுக்கு கொடுத்தாரு. உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமைகிறது என்பது உங்களுடைய தீர்மானங்களை பொறுத்தது. வேறு யாரோடைய தீர்மானமெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கவில்லை. உங்களுடைய தீர்மானம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விவரங்களிலிருந்து நீங்கள் என்ன தீர்மானத்தை எடுக்கிறீர்களோ அது உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. இப்போ இயேசுவை ஏற்றுக்கிட்டு ரட்சிக்கப்படுறேன் அப்படின்னு தீர்மானித்தா நீங்கள் ரட்சிக்கப்பட்டுருவீங்க. ஆமாம், இந்த கிறிஸ்தவ ஆட்கள் எல்லாம் அப்படி தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க கோயிலில், பாவம் செய்யாதான்னு சொல்லி. இதெல்லாம் என்ன அது, பாவம் செய்யாமல் யார் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகலாம். இப்போ இந்த மாதிரி பிரசங்கங்கள் மூலமாக கடவுள் கூப்பிட்டு பேசுகிறாரு. நீ இப்படியே போனேன்னா நரகம் போயிடுவ, நான் சொல்கிறத கவனி, கொஞ்சம் அமைதலாரு, நில்லு, கவனி, நான் சொல்கிறத கேட்டு சரியான விதத்தில் உன் மனதை திருப்பி வை, நல்ல வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தீர்மானம் அப்படின்னு பேசத்தான் செய்கிறாரு. நாம் தான் தீர்மானிக்கணும். இதுலேயும் நம்ம தான் தீர்மானிக்கிறோம். ஸோ ஃப்ரீ வில், சுதந்திரமாய் தீர்மானம் எடுக்கக்கூடிய திறமை மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா மனுஷனுக்கு இப்படி தான் செய்யணும் சட்டம் போட்டிருந்தா அப்புறம் மிஷின் மாதிரி ஆயிடுவான். மிஷினுக்கிட்ட நம்ம என்ன அன்பு கூற முடியுமா? ஆனால் பிள்ளைகள்கிட்ட அன்பு கூறலாம். பிள்ளைகளாக இருக்கணும்னா சுயாதீனம் வேணும், ஃப்ரீ வில், அவங்க விரும்புகிற மாதிரி தீர்மானம் எடுக்கக்கூடிய திறமை வேணும். அதனால் கடவுள் படைக்கும்போது மனுஷனை அவங்கவுங்க தீர்மானம் எடுக்கக்கூடிய திறமையோடு படைக்கிறார். அது என்ன சொல்ல வர்றார்? நான் சொல்லி கட்டாயப்படுத்தினாலா இல்லைப்பா, நான் சொல்கிறேன் வா என் கூட பரலோகத்துக்கு கூப்பிடுறேன், ஆனால் உன் இஷ்டத்துக்கு நீ நரகத்துக்கு போனால் போய்க்க, உனக்கு விடுதலை. நீ விரும்பின மாதிரி வாழ்வதற்கு, விரும்பினது போல் வாழ தீர்மானம் எடுப்பதற்கு உனக்கு விடுதலை கொடுக்குறேன். ஆனால் புத்தியாக இருந்து என் வழியில் வந்தேன்னா பிழைச்சிக்கிருவேன். ஆதாம்கிட்ட அதான் சொல்லியிருந்தார், அந்த மரம் அந்த பிசாசு சார்பாக இருக்குது, இந்த மரம் ஜீவ விருட்சம் என்னுடைய சார்பாக இருக்குது, ஏசுனார் சார்பாக இருக்குது. நீ இந்த ஜீவ விருட்சம் இங்கே இருக்க எல்லா மரங்கள் எல்லாத்தையும் பிடி தின்னலாம், ஆனால் இந்த ஒரே ஒரு மரம் அது பிசாசுடைய சார்பாக இருக்குது, அதை பிடிக்கும் தின்னேன்னா அவனுக்கு அடிமையாகிடுவேன், பாவத்துக்கு அடிமையாகிடுவேன், செத்து நரகம் போயிடுவேன், அவ்வளோ சொல்கிறாரு. ஆனால் இந்த கிறுக்கன் அந்த பழத்தை தின்னு பாவத்துக்கு பிசாசுக்கு அடிமையாகி இப்போ நல்லதாக ஏதாவது செய்யணும் கூட செய்ய முடியல. அந்த தீர்மானம் அவருடைய வாழ்க்கையை நிர்ணயித்தது. என்ன கொடுமையாயிடுச்சு பற்றிங்களா? ஒரு தவறான தீர்மானம் அவருடைய வாழ்க்கையவே நாசமாக்கிடுச்சு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கிற நம்முடைய தீர்மானங்கள் ஒன்று நமக்கு நன்மையாக இருக்குது, இல்லாட்டி தீமையாக இருக்குது. இதை இப்போ நான் சொல்கிறதுனால உங்களுக்கு ஏதோ இருக்கிற விவரத்தை வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி. அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள்.
நல்ல தீர்மானத்தை எடுங்கள். தவறான தீர்மானத்துக்கு போகாதிருங்கள். நன்மையும் தீமையும், ஜீவனும் மரணமும், ஆசீர்வாதமும் சாபமும் முன்னாடி வச்சிருக்கு. நீ பிழைத்திருக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொள், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள், நன்மையை தெரிந்து கொள், வாழ்வை தெரிந்து கொள். மரணத்தை அல்ல, ஜீவனை, வாழ்வை தெரிந்து கொள். நல்ல சமாதானமான வாழ்க்கையை தெரிந்து கொள். ஏதாவது பாவம் செஞ்சு விட்டு அதுக்கு அதை அல்லது ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இழுத்துக்கிட்டு கிடக்காம நல்ல வாழ்க்கையை தெரிந்து கொள் அப்படி சொல்கிறாரு. நம்முடைய மனதுக்குள்ளே எல்லா காரியங்களும் தெரிகின்றன. மனசாட்சிக்குள்ளே தெரிகிறது. ஆவி மண்டலத்தில் நடக்கிறது ஆவிக்குரிய கண்களை திறந்தால் தெரியும். அது பைபிள் வசனங்களை படித்தீங்கன்னா அந்த கடவுளை பற்றி, ஆவி மண்டலத்தில் நடக்கிறத பற்றி எல்லா விவரங்களும் தெரியும். பிசாசு என்ன செய்கிறான் அதெல்லாம் நமக்கு தெரிகிறது. நீங்கள் கடவுள் சொல்கிறத கேட்டிங்கன்னா ஆவி மண்டலத்தில் இருக்க எல்லாமே உங்களுக்கு தெரியும். தேவனை பற்றி ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் கடவுளை பற்றி நமக்கு நல்லா பூர்ணமாக சொல்லிக் கொடுப்பாரு. அவர் எப்படிப்பட்டவர், அப்போ எப்படி நம்ம அவர்கிட்ட நடந்துக்கணும் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாரு. அதே போல் பிசாசு தேவனுடைய எதிரி, அவன் நம்மளையெல்லாம் வளைச்சி போட்டு நரகத்துக்கு கொண்டு போக ட்ரை பண்ணுறான். அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, காரியத்தில் தலையிடக்கூடாது. அவன் சொல்கிற காரியத்தில் தலையிட்டாக்க எல்லாம் போயிடும். அதனால் தலையிடக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஆனால் அவன் அந்த பழத்தை தின்னு தான் வாழ்க்கையை நாசமாக்கிட்டான். இன்றைக்கு நாமும் அதே நிலைமையில் தான் இருக்கிறோம். அந்த ஆதாம் எப்படி ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடிய நிலைமையில் இருந்தானோ அதே போல் நாமும் கூட ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம். என்னது, இன்றைக்கி நாம் நினச்சா இயேசுவை ஏற்றுக்கிட்டு பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ளே வரலாம். இந்த பாவம் வேண்டாம், இந்த பிசாசு வேண்டாம், நான் ஆண்டவருடைய பிள்ளையாக வர்றேன், நான் பாவத்தெல்லாம் வெறுக்கிறேன், இனிமேல் ஆண்டவருடைய பிள்ளையாக பரிசுத்தமாக வாழ்வேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் அந்த தீர்மானம் எடுக்கிற போது தேவாதி தேவனுடைய குடும்பத்தில் நீங்கள் பிள்ளையாக பிறக்கிறீங்க. அவருடைய குடும்பத்தில் பிள்ளையாக பிறந்தால் அவருடைய ஆஸ்திக்கெல்லாம் பங்கு இருக்குதுன்னு அர்த்தம். இன்றைக்கி குடும்பங்களில் 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 10 பிள்ளைகளுக்கு தான் சொத்து, அடுத்த வீட்டில் பிறந்தவனுக்கு சொத்து கிடையாது. அப்போ தேவனுடைய குடும்பத்தில் பிள்ளையாக பிறக்கணும். அது எப்படி பிறக்காது? இயேசுவை ஏற்றுக்கிட்டாக்க நான் அவருடைய குடும்பத்தில் பிள்ளையாக்கிறேன்னு அவர் சொல்கிறார். அவன் என் பேச்சை ஆதாம் என் பேச்சை கேட்காம அங்கிட்டு போனேன். இப்போ நீ என் பேச்சை கேட்டு இங்கிட்டு வா, நான் உன்னை என்னுடைய குடும்பத்தில் பிள்ளையாக வச்சுக்கிறேன்றார். ஹலோ, இந்த விவரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் சரியான தீர்மானம் எடுப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், குடும்பம் நல்லாயிருக்கும், போகிற போது பரலோகம் இருக்கிறது. ஆதலால் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், நன்றாக வாழ்ந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது போன்ற செய்திகளை கேட்க உண்மையாகவே வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை ஆராதிக்க, அவருடைய போதனைகளை கேட்க இந்த குட் நியூஸ் பைபிள் சர்ச் திண்டுக்கல்லில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வரக்கூடிய தூரத்தில் சென்னை சில்க்குக்கு அடுத்தபடி தெய்வ சிகாமணிபுரம் ரோட்டில் ஒரு 100 மீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த குட் நியூஸ் பைபிள் சர்ச்சு ஞாயிறு ஆராதனை காலை 8 மணிக்கு, வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பைபிள் ஸ்டடி, சனிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாச ஜெபம். இந்த கூட்டங்களிலே நீங்கள் கலந்து கொண்டு தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்து உங்களுடைய வாழ்க்கையிலே சரியான தீர்மானங்களை எடுத்து நன்றாக வாழ, தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டு வாழ நீங்களும் சரி, உங்களுடைய குடும்பத்தார் யாவரும், உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் நன்றாய் வாழ்ந்திருக்க இந்த ஆலய ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டுமென்று உங்களை அன்போடு அழைக்கிறேன். நீங்கள் வாருங்கள். எங்கே சொன்னேன்? திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வர தூரத்தில் சென்னை சில்க்கு அடுத்தபடி இருக்கக்கூடிய அந்த தெய்வ சிகாமணிபுரம் ரோட்டில் 100 மீட்டர் தூரத்தில் குட் நியூஸ் பைபிள் சர்ச் இருக்கிறது. ஞாயிறு ஆராதனை காலை 8 மணிக்கு, வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பைபிள் ஸ்டடி, சனிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாச ஜெபம். நீங்கள் வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.